ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஹோம்லி மாம் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி நம்ம ஆடி மாதம் 2வது வெள்ளி அன்னைக்கு எடுத்த vlog தான் பார்க்க போகிறோம். நான் வந்து பார்த்திங்கன்னா முதல் நாள் நைட்டே, அதாவது வியாழக்கிழமை நைட்டே வந்து பார்த்திங்கன்னா எல்லா வேலையுமே நான் முடிச்சிட்டேன், கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டேன். வீட்டுக்கு மாஃப் போடுறது, அப்புறம் வந்து எல்லாமே பூஜை பாத்திரம் வந்து க்ளீன் பண்ணி வைக்கிறது. முக்கியமாக நைட்டே வந்து இந்த மாதிரி கல்லெல்லாம் ஊற வச்சுட்டுனாக்கா காலையில் நமக்கு வேலை சீக்கிரமாக முடியும். அதனால் இதெல்லாம் வந்து நைட்டு மதியம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக முடித்த வேலை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பூஜை பாத்திரம் வந்து நான் மதியமே வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா விளக்கு வச்சதுக்கப்புறம் பூஜை பாத்திரம்லாம் இந்த மாதிரி க்ளீன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் நான் மதியமே வந்து இந்த மாதிரி விளக்கு தட்டெலாம் வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதேமாதிரி வீட்டையும் நான் வந்து மாஃப் போட்டு வச்சுட்டேன். நான் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி காலையில் ஒரு 5 மணிக்கெலாம் எழுந்துட்டேன். ஏன்னா நான் மோஸ்ட்டாக எல்லா வேலையும் முடிச்சுட்டேன். இருந்தாலும் இந்த மாதிரி ஷூட் பண்ணுறதுனால கொஞ்சம் முன்னாடியே நான் எழுந்து எல்லாம் பண்ணால் தான் என்னால் கொஞ்சம் சீக்கிரமாக வந்து உங்களுக்கு வீடியோலையும் காமிக்க முடியும், அப்புறம் நான் வந்து வேலையும் முடிக்க முடியும். ஸோ இதை நம்ம இந்த கடலை நைட்டு ஊற வச்சோம் இல்லையா, அதை நான் வந்து குக்கரில் போட்டு நல்லா உப்புலாம் போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நான் ப்ரெஷர் குக் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 4லேருந்து 5 விசில் வெட்டி எடுத்தேன். அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். ஏன்னா மாமனார் வந்து அந்த அளவுக்கு கடிச்சு சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கும் நான் கொஞ்சம் கடலெல்லாம் அதெல்லாம் கொடுத்து படைச்சிட்டு நம்ம பிரசாதம்லாம் கொடுப்போம் இல்லையா, ஸோ அதுக்காக நான் கொஞ்சம் அவருக்கு ஏற்ற மாதிரி தான் நான் வந்து நல்லா மசிக்கிற அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துருந்தேன். யூஸ்வலாக வெள்ளிக்கிழமை ஆனாலே நம்ம என்ன பண்ணுவோம்னா வாசல்லாம் வந்து இந்த மாதிரி கழுவிட்டு கோலம்லாம் போட்டு வைப்போம் இல்லையா, அதே தான் நான் ஆடி மாதம் இந்த 2வது வெள்ளி அன்றைக்கும் பண்ணேன். போன முதல் வெள்ளி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போய் பொங்கல் வச்சுட்டு வந்தோம் ஃபேமிலியோடு போயிட்டு. அத்தை, மாமா, நான், அப்புறம் அப்பா, அப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட், தம்பி எல்லோரும் போயிட்டு பொங்கல் வச்சுட்டு வந்தோம். இந்த வெள்ளிக்கிழமை சிம்பிளாக வீட்டு தோட்டத்தில் வந்து சாமிக்கு பொங்கல் வச்சு படைக்கிறதா இருக்கேன். இதுதான் அன்றைக்கி நான் வந்து போட்டிருந்த சாரீ. நம்மளுடைய வீடு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் க்ளீன் பண்ணி தான் வச்சுருந்தேன். ஏன்னா நம்ம நீட்டாக வந்து நேற்றே எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன்றதுனால காலையில் எழுந்து பார்க்கும்போது ரொம்பவே நீட்டாக இருந்தது வீடு. அந்த அளவுக்கு வேலையும் இருக்காது. ஏன்னா நான் உங்களுக்கு கேமராலேயும் ஷூட் பண்ணுறதுனால நான் வந்து முன்னாடியே வேலைலாம் முடிச்சு வச்சுட்டேன். சின்ன சின்ன கிளிப்ஸ் மட்டும் உங்களுக்கு வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அப்புறம் நானும் வந்து எண்ணெய் தேய்ச்சி தலை குளிச்சுட்டு வந்துட்டேன். பொதுவாக நம்ம வீட்டில் வந்து வெள்ளிக்கிழமைனாலே எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கிறது வழக்கம் தான். அந்த வெள்ளிக்கிழமை கிருத்திகை 2 ஒன்றா வர அன்னைக்கு மட்டும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்க மாட்டேன். மற்றபடி எப்பயும் போல் வெள்ளிக்கிழமைனாலே எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிருவேன். அதுக்கப்புறம் அன்றைக்கி பொங்கல் வைக்க போகிற அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளான மேக்கப் பண்ணியிருந்தேன் இல்லையா, அதை மறுபடியும் உங்களுக்கு பண்ணி காமிங்கன்னு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. இந்த லிப்ஸ்டிக்கோட இந்த லிப்ஸ்டிக்கோட பேர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வேறு ஒன்றும் நான் வந்து எப்பயும் போல் தான் அந்த கண்ணுக்கு வந்து காஜல் வச்சுட்டு ஐப்ரோ ஃபில் பண்ணிட்டேன், லிப்ஸ்டிக் போட்டிருக்கேன். அப்புறமா வந்து எந்த ஃபவுண்டேஷனும் போடல, க்ரீம் எதுவுமே போடலன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதே தான். நான் வந்து பவுடர் வந்து வீட்டில் இருந்தது இல்லையா, எப்பயும் கொஞ்சம் கடகடன்னு அன்றைக்கி கிளம்புனால நான் பவுடர் அடிச்சிட்டேன். அதே மாதிரியே உங்களுக்கு மறுபடியும் நான் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். ஜஸ்ட்டு சிம்பிளான மேக்கப்பாக தான் இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு மேக்கப் ஆமான்னு கேட்காதீங்க. ஏன்னா அன்றைக்கி அவசரத்தில் நான் வந்து இப்படி தான் போனேன். அதையே வந்து நீங்கள் மறுபடியும் செஞ்சு காமிங்கன்னு அந்த சிஸ்டர் கேட்டதுனால தான் நான் மறுபடியும் வந்து உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். ஸோ ரொம்ப சிம்பிள் தான், ஒன்றும் இல்லை. லிப்ஸ்டிக்கு, காஜல், அப்புறம் வந்து ஐப்ரோ ஃபில் பண்ணிவிட்டு பவுடர் அடிச்சிட்டேன். பார்த்திங்கன்னா ஃபேஸில் வந்து அந்த அளவுக்கு பவுடர் இருக்காது, கொஞ்சம் பார்க்குறதுக்கும் நல்லா கொஞ்சம் நேச்சுரல் லுக் மாதிரி தான் இருக்குது இல்லையா. அவ்வளோதான், பொட்டு வச்சு குங்குமம் வச்சு நம்ம வந்து இந்த லுக் வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். அன்றைக்கி அதான் பண்ணியிருந்தேன். அப்புறம் வந்து லிப்ஸ்டிக் மட்டும் கொஞ்சம் டார்க்காக போட்டிருந்தேன். அதான், வேறு ஒன்றும் டிஃப்ரெண்ட் இருக்காதுன்னு நினைக்கிறேன்.
அப்புறம் நான் எப்பயுமே தலை குளிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் சீரம் அப்ளை பண்ணுவேன். நிறைய பேர் வந்து நீங்கள் என்ன சீரம் யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க இல்லையா. நான் வந்து அதான் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நான் லிவான் தான் யூஸ் பண்ணுறேன். அப்போலேருந்தே லிவான் தான் யூஸ் பண்ணுவேன். கண்டிஷ்னர் மட்டும் பார்த்திங்கன்னா சன்சில்க் வந்து கண்டிஷ்னர் யூஸ் பண்ணுவேன். அப்படி இல்லைனா டவ் வந்து யூஸ் பண்ணுவேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் லிவானில் குட்டியாக ஒரு பேக் இருக்கு இல்லையா, அதுதான் நான் வாங்கி யூஸ் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி பெருசாக அது காலி ஆகிடுச்சு. நான் மறுபடியும் அதே தான் போய் வாங்கலான்னு போனேன். மெடிக்கலில் அது காலி ஆகிடுச்சுமா சொன்னாங்க. சரி சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல கொடுங்கன்னு வாங்கிட்டு வந்துட்டேன். இதுலேருந்து ஒரு 5 ட்ராப்ஸ் மட்டும் எடுத்து என் தலை வந்து கொஞ்சம் ஈரப்பதத்தோடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஸ்டேஜில் தான் நான் வந்து சீரம் அப்ளை பண்ணுறேன். முக்கியமாக நான் எங்கே அப்ளை பண்ணுறேன்னு பாருங்கள், முடியில் தான் அப்ளை பண்ணுறேன், ஸ்கேல்பில் அப்ளை பண்ணல. சீரமாக இருந்தாலும் சரி, கண்டிஷ்னராக இருந்தாலும் சரி, ஸ்கேல்பில் அதாவது முடியோட வேர்க்கால்களில் படுற மாதிரி அப்ளை பண்ணாதீங்க. அப்போ தான் முடி கொட்டுமே தவிர, இந்த மாதிரி நீங்கள் வந்து முடியில் லைட்டாக அப்ளை பண்ணும்போதெல்லாம் உங்களுக்கு ஹேர் ஃபால் ப்ராப்ளமே வராது. அடுத்தது நான் மறுபடியும் சிக்கெலாம் எதுவும் உடைக்கல. நான் அப்படியே சும்மா பிரேத் மட்டும் போட்டுட்டு கொஞ்சம் வேலை இருக்கிறதுனால அதை பார்க்க போயிட்டேன். ஏன்னா ஈரத்தலை இன்னும் இருந்ததுன்னா அதுக்கு மேலே சிக்கு உடைச்சிங்கன்னா நிறைய முடி கழலும். அதனால் ரொம்ப வந்து ஈரமாக இருக்கும்போது சிக்கு உடைக்கல நான். ஸோ அவ்வளோதான், கிளிப் போட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து வேப்பிலையும் மாயிலையும் நம்ம வீட்டு எதிர்க்கே இருக்குது. நான் அதை பறிச்சுட்டு வந்து சாமிக்கு வந்து வச்சுட்டு மற்ற குங்குமம்லாம் வைக்கிற வேலைலாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் அப்படியே ஒன் பை ஒன்றா பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஆடி வெள்ளியில் வந்து நீங்கள் படைக்கிறதா இருந்தால், இந்த மாதிரி பூஜை பண்ணுற மாதிரி இருந்தால், இந்த செப்பு பாத்திரம் இருக்கு இல்லையா, சாமிக்கு வைப்பீங்க இல்லையா, அதில் வந்து தண்ணி நிரப்பி அதில் மஞ்சள் தூள் போட்டு அதுக்கு மேலே நீங்கள் வேப்பிலையோ இல்லை மாயிலையோ நீங்கள் சொருவி வச்சு சாமி கும்பிடும்போது ரொம்பவே உங்களுக்கு ஒரு நல்ல வைப்ரேஷன் இருக்கும் வீட்டில். அது மட்டும் இல்லாமல் சாமிக்கு ஏதாவது நெய்வேத்தியம் வச்சு படைங்க. நான் வந்து சக்கரை பொங்கல் பண்ணியிருந்தேன். அப்புறம் வந்து கடலை வேக வச்சுருந்தேன். அப்புறம் கேசரி, அவ்வளோதான். இதை வச்சு நான் வந்து சாமிக்கு படைச்சிட்டேன். உங்களால் என்ன முடியுமோ அதை நீங்கள் வந்து சாமிக்கு செஞ்சு படைங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆடி வெளியில் படைக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஏதாவது நீங்கள் இந்தமாதிரி நெய்வேத்தியம் வச்சு படைக்கிறீங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக முதல்ல யாருக்காவது சாப்பிட கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சாப்பிடுங்க. அதுதான் ரொம்ப நல்லது. நான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் சாமிக்கு படைத்த உடனே கொஞ்சமாக எடுத்துகிட்டு போயிட்டு அத்தை வீட்டுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு வந்தேன். எதிர்க்க தானே இருக்குது. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு வந்தேன். கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நான் அஷத்தப்பா எல்லாருமே நாங்கள் சாப்பிட்டோம். ஸோ அவ்வளோதான், நம்ம வந்து தோட்டத்தில் போய் படைச்சிட்டு வந்தாச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வாசலில் விளக்கேற்றிட்டு அதே மாதிரி உள்ளே போயிட்டு வீட்டில் இலையெல்லாம் போட்டு சாமிக்கு வந்து நான் வந்து நெய்வேத்தியம் வச்சு படைச்சிருந்தேன். அவ்வளோதான். எப்பயும் போல் வீட்டில் எப்படி நம்ம படைப்போமோ அதே மாதிரி தான் இந்த 2வது வெள்ளியும் நான் படைத்தேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். ரொம்ப டீட்டெயிலாக எதுவும் காமிக்கலன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் உங்களுக்கு இதை பார்த்தா ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லையா. ஸோ இனிமேல் நெய்வேத்தியம் வச்சு படைக்கணும், மாயிலை, இதை பற்றிலாம் ஒரு சின்ன விஷயம் சொல்லியிருப்பேன். அவ்வளோதான். அப்புறம் அந்த மேக்கப் வந்து ரீக்ரியேட் பண்ணி காமிச்சிருக்கேன். மேபி நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.